எல்லாருக்கும் வணக்கம். நான் விக்னேஸ்வரன். ஒரு 17 வயசு சின்ன பையன் ஆரம்பித்த பிஸ்னஸ் இன்றைக்கி 2300 கோடிக்கும் அதிகமான ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற கம்பெனியாக மாறி இருக்கேன். மில்கி மிஸ்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈரோட்டில் ஒரு அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட் ஃபேமிலியில் பிறந்த சதீஷ்குமார் சின்ன வயசுலேருந்தே பிஸ்னஸில் அதிக அளவு ஆர்வம் கொண்டு வர இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவரோட ஸ்கூல் எஜுகேஷனை நிறுத்தினதுக்கு அப்புறமா கூட இவரோட பேரண்ட்ஸ் அது மேலே கோவப்படாமல் அதை அக்செப்ட் பண்ணி இவர் சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் 1995 வரைக்குமே இவரோட ஃபேமிலி வெறும் ரா மில்க் மட்டுமே விற்பனை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த ரா மில்க் மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளால் ஃப்யூச்சரில் சஸ்டெயின் ஆக முடியாதுன்றது உணர்ந்த சதீஷ்குமார் ஃபோக்கஸ் எல்லாத்தையுமே டைரி இண்டஸ்ட்ரி பக்கம் திருப்பணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. அந்த டைமில் இவரே சொந்தமாக பன்னீரும் தயாரித்து விற்பனையும் பண்ணியிருக்காரு. அது அந்த கஸ்டமர்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் இவரோட பிஸ்னஸ்க்கான அக்கௌண்ட்ஸ், சேல்ஸ், ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லி எல்லாத்தையுமே இவரை தான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த டைமில் இந்த 1990s பன்னீர் ஒரு ப்ரீமியமான ப்ராடக்ட். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு காம்படிஷனும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்த டைம் அது. இதனால தான் சதீஷ்குமார் பன்னீர் பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த டைம்லேயே டிமாண்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால சேல்ஸும் ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பன்னீர் விற்பனை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா ரீட்டைல் ஸ்டோர்ஸில் விற்பனை பண்ணலான்னு சொல்லி முடிவெடுக்கிறார் சதீஷ்குமார். ஆனால் பிராண்ட் இல்லாத ஒரு பொருளை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க அந்த ரீட்டைல் ஸ்டோர். ஸோ இந்த இடத்துல இருந்து தான் கம்பெனிக்கு பிராண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் கம்பெனிக்கு அந்த பேர் வைக்காமல் இருந்த சமயத்தில் அவரோட ஃப்ரெண்டோடு சேர்ந்து ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய் ஒரு 10-15 நேமை பார்த்து அதுலேருந்து செலக்ட் பண்ணி எடுத்த பேர் தான் மில்கி மிஸ்ட். ஸோ இதுதான் மில்கி மிஸ்ட் உருவான கதை. By 1997 to 98, the Milky Mist brand name was born. இப்போ நம்ம பார்க்க போகிறது மில்கி மிஸ்டினுடைய ஸ்ட்ரகிள்ஸ், ஸ்ட்ராட்டஜி அண்ட் சிஸ்டம்ஸ். ஃபஸ்ட்டு என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாங்கன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரகிள் என்னென்னா மில்க் ப்ரொக்யூர்மெண்ட்டில் இருந்த பிரச்சனைகள். அது மட்டும் இல்லாமல் ஃபார்மர்ஸோட ட்ரஸ்ட் எதுவும் இல்லாமல் இருந்த சமயம் அது. அது மட்டும் இல்லாமல் டேரெக்டாக ஃபார்மர்ஸ் கிட்டேருந்தும் மில்க் ப்ரொக்யூர் பண்ண முடியாது. மிடில்மேன் பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கும். ஏன் மிடில்மேன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும்னா இந்த மிடில்மேன் யாருமே ஒரு கம்பெனிக்கு லாயலாகவே இருக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சதீஷ்குமார் ஒரு லிட்டருக்கு 10 ரூபா கொடுக்குறாரு, ஆனால் நான் 11 ரூபா கொடுக்குறேன் அப்படின்போது அந்த மிடில்மேன் சதீஷ்குமாரை தவிர்த்துட்டு என்கிட்ட தான் வந்து பால் கொடுப்பாங்க. ஸோ இந்த வகையான பிரச்சனைகள் அந்த சமயத்தில் இருந்திருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது மில்கி மிஸ்டினுடைய ஸ்ட்ராட்டஜிஸ். அவங்களோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா ஃபார்மர்ஸ்னுடைய ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணணும்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. இது சதீஷ்குமாரும் ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபேமிலியிலேருந்து வந்தவர் தான். ஸோ அவருக்கும் ஒரு ஃபார்மரோட பிரச்சனை என்னன்னு சொல்லி தெரியும். ஸோ அந்த டைமில் ஃபார்மர்ஸோட பிரச்சனைகள் என்னென்னா அவங்களுக்கு ஒரு ஆனுவல் பேஸ்ட் இன்கம் இல்லாததுனால பேங்க்ஸுக்கு ஃபார்மர்ஸ் மேலே ஒரு ட்ரஸ்ட் இல்லை. அது மட்டும் இல்லாமல் லோன்ஸும் கிடைக்காத காரணத்தால் அனிமல் கேர் தொடங்கி அவங்களால அனிமல்ஸ்க்கான ஒரு டாக்டர்ஸையும் அஃபோர்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருந்தாங்க ஃபார்மர்ஸ் எல்லாரும். ஸோ இதை உணர்ந்த சதீஷ்குமாரும் மில்கி மிஸ்ட் நிறுவனமும் ஃபார்மர்ஸ்க்கு வீக்லி பேஸ்டு பேமெண்ட்டை அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இதன் மூலிமா ஃபார்மர்ஸ்னுடைய இன்கம் எல்லாத்தையுமே பேங்க்ஸால் ட்ராக் பண்ண முடியும் அவங்களோட ரெக்கார்ட்ஸை. ஸோ இது மூலிமா ஃபார்மர்ஸ்க்கு லோனும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மில்கி மிஸ்டினுடைய 24/7 அனிமல் கேர் ஹெல்ப்லைனும் ஃபார்மர்ஸ்க்கு வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருந்ததுன்னா மில்கி மிஸ்ட்டுக்கான மில்க் சப்ளை எதுவுமே தடப்படலை. ஸோ கன்சிஸ்டன்சி ஆஃப் மில்க் சப்ளை மில்கி மிஸ்ட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தது. ஸோ இதனால் அவங்களோட ரெவன்யூவும் அதிகமாக ஜென்ரேட் ஆகிட்டு இருந்தது. ரெண்டாவது, ஃபார்மர்ஸ்னுடைய பிரச்சனைகளை தீர்த்ததுனால ஃபார்மர்ஸ்னுடைய ட்ரஸ்ட்டும் அதிக அளவு கெயின் பண்ணாங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த ஒரு காம்படிட்டர் வந்தாலுமே ஃபார்மர்ஸ் யாருக்குமே வந்து வேறு ஒரு கம்பெனிக்கு இந்த பாலை கொடுக்கணும்னு சொல்லி முடிவெடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களோட பிரச்சனைகளை அவங்க சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ இன்னொரு ஒரு பெனிஃபிட் என்னென்னா ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து மில்மேன் கிட்ட வந்து ஃபேக்ட்ரி கிட்ட வரதுக்கு பதிலாக இப்போ ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து நேராக ப்ரொக்யூர் பண்ணி அதை ஃபேக்ட்ரிக்கு கொண்டு போயிடலாம். ஸோ மிடில்மேன் பிரச்சனைகளையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க மில்கி மிஸ்ட். ஸோ இந்த மாதிரியான கேசஸில் ஃபார்மர்ஸும் பெனிஃபிட் அடைஞ்சாங்க, மில்கி மிஸ்ட் கம்பெனியும் பெனிஃபிட் அடைஞ்சது. இப்போ நம்ம பார்க்க போகிறது மில்கி மிஸ்டினுடைய சிஸ்டம்ஸ். எந்த மாதிரியான சிஸ்டம்ஸை ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஏர்லி 2000s எல்லார் வீட்லேயுமே ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் இல்லை. ஸோ பன்னீர் போன்ற ஒரு ப்ராடக்ட் எல்லாமே சீக்கிரமாக அதை யூஸ் பண்ணிடணும், இல்லைனா அது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இதை உணர்ந்த மில்கி மிஸ்ட் 20,000 ரீட்டைல் ஸ்டோர்ஸுக்கு ஃப்ரீயாக ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் கொடுத்தாங்க அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை விற்பனை பண்ணுறதுக்காக. எந்த இடத்துலையுமே தேர்ட் பார்ட்டிகிட்ட ரிலையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுடைய ஓன் கோல்டு ஸ்டோரேஜ், லாஜிஸ்டிக்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்லி எல்லாத்தையுமே இன்ஹவுஸாக பில்ட் பண்ணி தேர்ட் பார்ட்டிகிட்ட எந்த ஒரு விஷயத்துலையும் ரிலையாக இருக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மில்கி மிஸ்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது மில்கி மிஸ்டினுடைய ரிட்டர்ன்ஸ் லாஜிஸ்டிக் சிஸ்டம். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, இப்போ ஒரு மில்கி மிஸ்ட் ட்ரக்கு பன்னீர் எடுத்துக்கிட்டு ஈரோடுலேருந்து சென்னைக்கு போகிறாங்க. ஸோ திரும்ப வரும்போது அது எம்டியாக ஏன் வரணும்னு சொல்லி முடிவெடுத்து சென்னையிலேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தக்காளியோ வெங்காயத்தை எடுத்துக்கிட்டு ஈரோடுக்கு இருக்கிற ஒரு ஸோ ஈரோட்டில் இருக்கிற ஒரு இடத்துலையோ இல்லை இன்பிட்வீன் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு ஸோ இதன் மூலியமாகவும் நம்மளால் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும்னு சொல்லி முடிவெடுத்து இந்த சிஸ்டமை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க மில்கி மிஸ்ட். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் பன்னீர் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்த கம்பெனி இன்றைக்கி சாக்லேட், பன்னீர், ஐஸ்கிரீம், பட்டர், கர்ட், சீஸ்னு ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸில் கால் பதிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்காங்க.
ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் ரெவன்யூவே இல்லாமல் இருந்த ஒரு கம்பெனி இன்றைக்கி 2300 கோடிக்கும் அதிகமான ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற கம்பெனியாக மாறியிருக்கு மில்கி மிஸ்ட். எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான பிஸ்னஸ் கேஸ் ஸ்டடீஸ், ஜியோ பாலிட்டிக் கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.